بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, சென்ற வாரம் ஹந்தக்குடைய யுத்தகலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடன் சம்பந்தப்பட்ட சில முஅஜிசாக்களை, அற்புதங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அதில் ஒன்றுதான் தண்ணி ஊதப்பட்டு, குர்ஆன் துஆ செய்யப்பட்ட அந்த ஊதப்பட்ட தண்ணியை கொண்டு ஒரு கல்லில் ஊதினாங்க, கல்லின் மீது ஊத்தினாங்க. அந்த கல் அப்படியே மணல் குடையாக மாறிவிட்டது, மணல் குடையாக மாறிவிட்டது. அதே போல இன்னும் ஒரு சம்பவம் சொன்னோம். ஒரு பொம்புளை புள்ள நுஅமான் இப்னு பஷீர் இப்னு சஅத் உடைய மகள் சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகக்குள்ள 2 பேருடைய சாப்பாட்டை ஒரு பெரிய ஒரு ஜமாத் சுமார் 1500 பேர் கொண்டு ஒரு குரூப் சாப்பிட்டாங்கன்றத நாங்க சொன்னோம். இதே போல இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் ஒரு ஹதீஸ் ரிவாயத்து செய்றாங்க, ஆச்சரியமான ஹதீஸ். புகாரி ஷரீஃப் என்று சொல்லும் பொழுது சஹீஹுல் புகாரி, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 லட்சம் ஹதீஸ்கள் இருந்து புறக்கி எடுத்த ஒரு 7500 ஹதீஸ் தான் புகாரி ஷரீஃப் என்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வித்தியாசமான ஞாபக சக்தியை கொடுத்திருந்தான் இமாம் புகாரிக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு. ஆனால் இவர்கள் அரபி அல்ல, ஒரு அஜமி, அதாவது ரஷ்யாவில் பிறந்தவர்கள், சோவியத் யூனியன்ல புகாரா என்று சொல்லக்கூடிய ஊர்ல பிறந்தவங்க. ஆனால் ஹதீஸுக்கு செய்த பணி ரொம்ப ஆச்சரியமானது. அல்லாஹ் எங்களுக்கு கொண்ட சொல்றான், உலகத்தில் அரபி, அஜமி, வெள்ளையன், கருப்பன் என்ற எந்த வித்தியாசமும் இல்லை. யாரிடத்தில் நாங்க சொல்லக்கூடிய குவாலிட்டி இருக்குமோ அவங்களை கொண்டு நாங்க வேலை வாங்குவோம், அவங்களை கொண்டு நாங்க வேலை வாங்குவோம். உலகத்தில் அப்படித்தான் அல்லாஹுடைய சுன்னத்தே நடைமுறை இருந்து கொண்டு இருக்குது. இந்த நாட்டில் நான் சென்ற வாரம் சொன்னேன், 1965 தான் முதலாவது சிங்கள மொழியில குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லி. ஆனா மொழிபெயர்த்தவரை சொல்லல யாருன்னு சொல்லி. மொழிபெயர்த்தவர் யாருன்னா இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ஹாமதுரு, இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பௌத்த பிக், அதாவது ஒரு ஹாமதுரு தான் முதலாவது முறையாக குர்ஆனை சிங்கள மொழியில் நெஞ்சிக்காரு மொழிபெயர்த்திருக்கு. எப்ப இது 1965 72 தான் இது ஒரு டாக்குமெண்டாக இந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப 72 சொன்னா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இது செஞ்ச வேலை யாருன்னு சொன்னா ஒரு நன் முஸ்லிம். நன் முஸ்லிம் இஸ்லாத்துக்குள்ளிருந்து, இஸ்லாத்துக்கு வெளியிருந்து இஸ்லாத்துக்குள்ள வந்து சேர்ந்த ஒருவர். அதனால் அல்லாஹுடைய பொருத்தம் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. எப்பயுமே அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை கேளுங்க. அதுக்குத்தான் நாங்க இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டிக்கொண்டே இருப்பாயாக, நேரான பாதை. அல்லாஹுடைய கைடன்ஸ் இருக்கும் வரைக்கும் இதுக்குள் இருப்போம். என்னைக்கு அல்லாஹுடைய கைடன்ஸ், அல்லாஹ் எங்களை விட்டு முகத்தை திருப்பிடுவானோ அன்றைக்கு நாங்க எங்களை அறியாமலேயே வெளியே வந்துடுவோம், எங்களை அறியாம வந்துடுவோம். நாங்க கேட்கலும், நான் மதம் மாறுறதா, நான் மரத்தவனுங்கிறதா என்று சொல்லி நாங்க எங்களை பத்தி கேட்கலும். அல்லாஹ் சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளவானம். ஏண்டா உங்களோட உடம்பினுடைய ரிமோட் கண்ட்ரோல் உங்களோட கையில இல்ல, அது யாரோட கையில இருக்குது? அதுவும் அல்லாஹ்வுடைய கையில். ஏண்ட உடம்பு ரிமோட் கண்ட்ரோல், கண் பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, இதெல்லாம் என்ன ஒரு மெஷின், ஒரு மெஷினை இயக்கிறது போல என்ன செய்யுது?
ஃபேனை ஸ்பீடை கூட்டினா ஸ்பீட் கூடுது, சத்தத்தை கூட்டினா சத்தம் கூடுது, முள்ள பேசினா முள்ள பேசுறோம். ஒரு மெஷின் வேலை இது, வேற ஒன்றும் இல்ல. அப்ப இதுக்கு ஒரு ரிமோட் கொண்டு யார கையில இருக்குது சொல்ற அல்லாஹ். குலூபுல் இபாதி ஃபீ யதி, உலகத்தை ஆளக்கூடிய உலகத்தில் உள்ள மக்களுடைய உள்ளமெல்லாம் இந்த கையில இருக்குது. உள்ளம் உங்கள்கிட்ட, அதனுடைய ஆபரேஷனல் பவர் என்ற கையில. நான் ஆபரேட் பண்றேன். ஹிதாயத் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். நபிமார்கள் கேட்ட ஒரு துஆ தான் ஆச்சரியம். அந்த துஆக்கள் நாங்க கேட்டா மக்கள் கேட்பாங்க, என்ன இது துஆ கேட்கிறாங்கன்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ட குழந்தைக்கும் தண்ட குடும்பத்துக்கும் தனக்கும் ஒரு துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், என்னையும் என்ற குடும்பத்தையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயா. எதை விட்டும்? ரப்பி ஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக. எப்பயாவது கேட்போமா நாங்க துஆ? இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதா எங்கள்கிட்ட? நாங்க நினைக்கிறோம் இல்ல. அப்படி அல்ல. அதனாலதான் ஹிதாயத் எப்பயுமே அல்லாஹ்ட்ட கேட்கணும். நேர்வழி அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருங்க. ஹிதாயத்துடைய துஆ அல்லாஹ்ட்ட எப்பயுமே கேட்கணும். அல்லாஹ் நேர்வழியை காட்டிடு, மிஸ்கைட் பண்ணிடாது. நாங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இப்ப எங்களை விட்டும் அல்லாஹுடைய கண், அல்லாஹுடைய கைடன்ஸ் எடுக்கப்பட்டுடுமோ, அன்றைக்கு நாங்க எங்களை அறியாமலே ஓரம் கட்டப்படுவோம். ஒரு பெரிய ஒரு மீன் இருக்குது ஆள் கடல்ல, பெரிய பெருசி வேணும்னா நாங்க சொல்லலும் ஷிப்பேம் பெறட்டும், அப்படி மலை மாதிரி பெரிய சைஸ். இதுவரைக்கும் தெரியுமா கடலுக்குள் இருக்கும்? இதுவரைக்கும் எதுக்கு வரைக்கும்? உயிரிக்கும் வரைக்கும். என்னைக்கு உயிரில்லா போகுமோ அன்றைக்கு அவர் அறியாமலே ஓரத்துக்கு வந்துடுவாரு. அப்ப சொல்லுவாங்க, இன்னொரு மழை வந்திக்கிடுவாங்க மக்கள். கொஞ்ச நாள் நாட்டம் அடிச்சோம். ஒரு சின்ன ஒரு மீன், பிறந்த மீன் உயிரிழக்கும் காலம் எல்லாம் ஆள் கடல்ல போயிட்டு வரும். அது வெளியே தள்ளாது, கடலை தள்ளவும் வேணாம். அதனால ஹிதாயத், நேர்வழி அல்லாஹுடைய கையில இருக்குது. எப்பயுமே அல்லாஹிடத்துல ஹிதாயத்தை கேளும். நல்ல மௌத்தும் ஹிதாயத்தும், நல்ல முறையில மௌத்தாகும். சாலிஹான மௌத், கலிமாவோட மௌத்து, அல்லாஹ் பத்தி பேசிக்கொண்டே மௌத்து, மதீனா முனவராவுடைய மௌத்து, தொழுகையில மௌத்து, குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்து, உம்மா வாப்பாக்கு ஹிதும செஞ்சு மௌத்து. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில இதுகள் தான் எங்கட வாழ்க்கையில நிற்கக்கூடியது. இப்ப ஹிதாயத் என்று அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி பிறந்த ஊரே வளர்ந்த ஊர் எப்படி ஊரு? ஐம்மா சித்தா, அதாவது சிஹாஹு சித்தான்னு சொல்றோமே, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நசாஇ, இப்னு மாஜா, சிஹாஹு சித்தா, 6 சஹீஹான கிரந்தங்கள். இது ஒத்தன்டிக், எல்லாமே ஒத்தன்டிக் தான். ஆனா இது அதுலயும் என்ன தெரியுது? விசேஷமானது. ஆனா இந்த 6 கிதாபுடைய முசன்னிப்ல 5 பேர், கிட்டத்தட்ட 5 பேர் சோவியத் யூனியனை சேர்ந்தவங்க, ரஷ்யாவை சேர்ந்தவங்க. சமர்கந்த், புகாரா, திருமிதி, சஜஸ்தான், இதெல்லாம் எங்குள்ளூர். இப்படிப்பட்ட உலமாக்கள் வாழ்ந்த ஒரு ஊரு எப்படி ஆச்சு தெரியுமா? பிற்காலத்தில் எப்படி ஆச்சு? குர்ஆன் யாரோட சரி கையில இருந்தா நீங்க ஜெயிலுக்கு போகணும். யூ கேனாட் கேரி தி குர்ஆன். குர்ஆனை கூட வச்சு கொள்ளையிலாது. நினைச்சேலுமா? யாருக்கு நம்பேலுமா? குர்ஆன் இங்க கொண்டு வர இயலாது. இங்க எந்த லாவும் அப்ளை ஆகாது. இங்க நீங்க மதம் இல்லாம வாழணும். வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க, அல்லாஹ்விடத்துல ஹிதாயத்தை கேளுங்கோ. சில கட்டங்கள்ல சில விடயங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. மதீனா முனவ்வராவுல ஜாமியா இஸ்லாமியா இருக்குது, பெரிய யூனிவர்சிட்டி, இலவச கல்வி, ஃப்ரீ எஜுகேஷன், வேர்ல்ட் வைட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க.
எஸ்பெஷலி வந்துட்டு எந்தெந்த நாடுகள்ல முஸ்லீம்கள் மைனாரிட்டியாக வாழ்றாங்களோ, எந்தெந்த நாடுகள் இப்பதான் இஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்குது, ஆப்பிரிக்காவில் அல்லது யூரோப்ல, அப்படி இல்ல நார்த் அமெரிக்காவில், அந்தந்த நாடுகளை சேர்ந்த மாணவர்களுக்கு மிச்சம் முன்னுரிமை கொடுத்து அந்த யூனிவர்சிட்டி ஒரு அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி நல்ல இடத்தில் இருக்குது. இதுல ஹதீஸ் ஃபேக்கல்டி, ஹதீஸ் ஆர்ட்ஸ், அது ஹதீஸ் ஃபேக்கல்டியில அந்த ஃபேக்கல்டியினுடைய டீம் யார் தெரியுமா? தலைவர் ஹிந்துவாக பிறந்து ஹிந்துவாக வாழ்ந்து ஹிந்துவாகவே படிச்சு முடிச்சு இஸ்லாத்துக்கு வந்து ஒருவர் தான் கிடைக்கிறேன். மதீனா முனவ்வராவில் ஜாமியா இஸ்லாமியாவில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். பிறந்தது ஹிந்து குடும்பத்தில், ஆலம்கட்ல, படித்தது இந்தியாவில், யூனிவர்சிட்டி இந்தியாவில். அதுக்கு பிறகு அங்க வச்சு இஸ்லாம் நசீப் ஆகுது. மார்க்கத்தை படிச்சோம் ஆசை வருகிறது, மார்க்கத்தை படிச்சாரு. ஸ்காலர்ஷிப் படிச்ச எங்க ஜாமியா இஸ்லாமியாவுக்கு அங்கே பிஏ முடிச்சாரு, அங்கே எம்ஏ முடிச்சாரு, அங்கே பிஎச்டி முடிச்சாரு. அதுக்கு பிறகு அங்கே ப்ரொஃபஸரா மாறினாரு. அதுக்கு பிறகு அங்கே இப்ப ஹெட் ஆஃப் த ஃபேக்கல்டியா மாறிட்டாரு. வாழ்க்கையில யா வச்சுக்கோங்க, இதுல எந்த குடும்பம், ஸ்டேட்ஸ், எந்த பிரிவிலேஜ் எதுவும் வேலை செய்ய மாட்டார். அல்லாஹுடைய கபூலியத்தை மட்டும்தான் வேணும். அதனால ஒவ்வொருத்தரும் தன்னிடம் இருக்கக்கூடிய எந்த ஒன்றிலே நம்பிக்கை வைக்க வேணும். தண்ட இல்மம் மீது உலமாக்கள், தண்ட பணத்தை மீது பணக்காராக்கள், தண்ட குடும்பத்தின் ஸ்டேட் மீது அந்த ஸ்டேட் உள்ளவங்க, தன் மீது இருக்கக்கூடிய டேலண்ட் மீது அந்த டேலண்ட் உள்ளவங்க யாரும் நம்பிக்கை வைக்க வேணாம். எங்கட விக்கெட் எங்க போகும் எப்பயும் தெரிய யாருக்கும். நாங்க அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் நான் எப்பயுமே கிரீஸ் லீக்கணும், நான் எப்பயுமே இந்த இடத்துல லீக்கணும், என்ன ஓரமாக்கிறாரு, என்ன ஓரமாக்கிறாரு. மக்க அல்லாஹ்ட்ட ரொம்ப ஆழமாக்கிடுங்க இந்த துஆவை, ரொம்ப விரிவாக்கிடுங்க. ஏண்டா இது இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தீனுடைய ஹிதாயத்தினுடைய பொறுமதிய இழந்துட்டாங்க, தெரியா போயிட்டாங்க. ஹிதாயத்துடைய பொறுமை தெரியாது. அதனால இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க எங்களுக்கு உதாரணம். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அப்பா, வாப்பட வாப்பா முஹம்மது இப்னு இஸ்மாயில், முஹம்மது இப்னு இஸ்மாயில், முஹம்மத் அவங்களோட பேரு, இஸ்மாயில் வாப்பட பேரு. அப்பா, அப்பட வாப்ப ஒரு நெருப்பு வணங்கி. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி வாப்பட அப்பா, வாப்பட அப்பா யாரு? ஒரு நெருப்பு வணங்கி, நெருப்ப வணங்குறவர். அவருடைய பேரப்புள்ளதான் யாரு? இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதெல்லாம் அந்த கோல்டன் செயின்ல வந்தாக்கள் அல்ல. நாங்க சொல்ற கோல்டன் செயின் அது ஒன்றும் வேலை செய்யாது. அந்த ஸ்டேட் ஒன்றும் வேலை செய்யாது. அதில் இருக்கோணம் என்றிருந்தால், நான் சென்ற கிழமோது ஆயத்துத்தான் அல்லாஹ் நபியினுடைய மனைவிமார பார்த்து சொல்றான், உங்களோட செயின் நல்ல செயின். யா நிசா அந்நபியி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்க சாதாரண பெண்களை போல இல்ல. உங்களோட பிரிவிலேஜ், உங்களுடைய ஸ்டேட் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப உயர்ந்தது. ஆனா அது மட்டும் வேலை செய்யாது. இனி தகைத்துன்ன, உங்களோட வாழ்க்கையிலும் தக்வா இருந்தால் இந்த ஸ்டேட் நல்லா இருக்கும். தக்வா இல்லாம இது மட்டும் என்ன செய்ய மாட்டாது, ஒர்க் அவுட் ஆகாது. தக்வா இல்லாம இது மட்டும் ஒர்க் அவுட் ஆக மாட்டாது. தக்வா இருந்தா இது நல்ல ஒர்க் அவுட். தக்வா இருந்தால் வாப்பா இப்படிப்பட்ட ஒருவர். எனவே நாம் வாப்பட மகன், வாப்பக்குரிய ஸ்டேட் கிடைச்சும். வாழ்க்கையில் எப்பயுமே ஒவ்வொருத்தரும் நான் இருக்கிற தனக்கு அல்லாஹ்வால தரப்பட்ட வழங்கப்பட்ட எந்த ஒரு டேலண்ட்லையும் யாரும் நிலையாக நிற்கவான, அதுல யாரும் நம்பிக்கை வைக்கவானாம். இது அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ன சோதிக்கிறதுக்கு. சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர், சுப்ஹானல்லாஹ், என்ன பவர், என்ன பவர். அந்த பவரை இன்றைக்கு யாராலையும் திங்க் பண்ணோ மேலாது. 1500 கிலோமீட்டர் கங்கல் இருக்குது பல்கீசுடைய அரண்மனை. எங்க குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் அல்லது ஹதீஸ்ல சொன்னா சொல்லு, கதை சம்பவம் என்று சொல்லிடும். இது குர்ஆன், ஒத்தன்டிக் குர்ஆன். இது
ஒரு ஹுத்ஹுத் என்ற பறவை வந்து சொல்லுது, இன்னி வஜத்து கௌமன், ஒரு கூட்டத்தை நான் கண்டேன் சபால. சபா எங்க இருக்குது? இப்பே பல்கீசுடைய அரண்மனையினுடைய அமைப்பு மிஸ்ர், அதாவது யமன்ல இப்பயும் இருக்குது. யமனுக்கு போனா இப்பயும் பார்க்கணும். கடைசியாக அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், எங்க தாய் வஃபாத்தாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால அந்த ஊருக்கு 2 மாசம் ஒரு லேடிஸ் ஜமாத்துல போன டைம்ல அந்த ஏரியாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட கதை சொன்னான். பல்கீசுடைய அரண்மனையினுடைய கோட்டை அப்படி இருக்குது, இப்பயும் இருக்கு, காடா இருக்குது, இப்ப மெயின்டைன் பண்றாங்க இல்ல, காடாக இருக்குது. அப்ப என்னாச்சுன்னு சொன்னா, அந்த அரண்மனையில் அங்கிருந்து 1500 கிலோமீட்டர் அங்கே இருக்குது பலஸ்தீன். கொண்டு வந்து வச்சோணும் அரண்மனையை, சுப்ஹானல்லாஹ், அப்படியே தூக்கி கொண்டு வந்து வச்சோணும். கால இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்கள் ஒரு கூட்டம் சொல்லிச்சது, எங்களுக்கு பவர் இருக்குது, சக்தி இருக்குது, நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, நீங்க உட்கார்ந்த இடத்திலிருந்து எலும்பி உட்கார்றதுக்கு முன்னால கொண்டு வச்சிரும். கபல அந்த கூமம், அதாவது எலும்பி உட்கார்றது. நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க சிம்மாசனத்துல, எலும்பி மறு உட்கார்றதுக்கு முன்னால அது அப்படியே குழந்தைங்க வச்சிடுறோம் சொன்னாங்க. எனக்கு அதுவும் லேட், எனக்கு அல்லாஹ் தந்த பவருக்கு அதுவும் லேட். அந்த அளவு நேரம் எனக்கு மிச்சம், எனக்கு அதை விட பவர் அல்லாஹ் தந்திருக்கிறான். கபல அந்த கூமமின் மக்காமிக்கு, உட்கார்ந்த இடத்திலிருந்து எலும்புறத்துக்கு முன்னால நாங்க அதை கொண்டு வச்சிரும் உங்களுக்கு முன்னால. என்ன பவர் சொன்னாங்க? இல்ல, இதுக்கு மிச்சம். மறுவ கேட்டாங்க, யாருக்கு இதை விட குயிக் என்ன சொன்னாங்க? வகால அல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், யாரிடத்துல ஈமானும் இல்மும் இருந்துச்சதோ, அல்லாஹ்வுடைய குத்ரத் மீது யாருக்கு நம்பிக்கை இருந்துச்சதோ, அவங்க சொன்னாங்க, நாங்க உங்களோட கண்ணை பொத்தி துறக்கிறதுக்கு முந்தி கொண்டு வைப்போம். குர்ஆன் கொண்டு வச்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நிஅமத்தை, ஒரு விஷயத்தை எங்கட வாழ்க்கையில நாங்க அச்சீவ் பண்ணினா என்ன செய்யணும்? அச்சீவ் பண்ணிட்டோம். ஒரு வாழ்க்கையில நினைச்சு கொண்டிருந்த, எதிர்பார்த்திருந்த ஒன்று கிடைச்சிச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இத கண்ணால கண்டதுமே முதலாவது சொன்ன வார்த்தை, லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், அல்லாஹ் இந்த சூப்பர் பவரை எனக்கு தந்திருக்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேனா அல்லாஹ்வை நிராகரிக்கிறேனா என்று என்ன டெஸ்ட் பண்றதுக்கு. இது டெஸ்டிங் வேர்ல்ட். நாங்க இருக்கிற டெஸ்டிங் வேர்ல்ட்ல, உலகத்துல சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். ஒவ்வொருத்தரும் சல்லி, அறிவு, டேலண்ட், நிஅமத்துகள், குழந்தைகள் எல்லாம் கிடைச்சிக்குது. நாங்க எல்லாம் நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, நாங்க எப்பயும் யோசிக்கணும், லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துறேனா நான் நிராகரிக்கிறேனா என்று என்ன டெஸ்ட் பண்றதுக்கு தான் அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் எப்பயும் சுக்ர் செய்வோம். அல்லாஹ் தந்த நிஅமத்தை நினைச்சு நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் வாய் நிறைய எப்பயும் அல்ஹம்துலில்லாஹ் வரணும். அல்லாஹ்க்காக விருப்பமான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நோயில கட்டில படுத்து கொண்டிருக்கிறோம், மூச்சு கஷ்டமா இருக்குது, அப்பயும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். ஏன் காரணம்? இன்றைக்கு தானே கஷ்டமாயிக்குது, நேற்று நல்லா இருந்துச்சலையா மூச்சு, இன்றைக்கு தானே கொஞ்சம் டாய்லெட்டுக்கு போற ப்ராப்ளம் ஆயிக்குது, நேற்று எவ்வளவு அழகா போனேன், 65 வருஷமா போனேன், 66ல கொஞ்சம் கஷ்டமாயிக்குது, இதுக்கு நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? 65 வருஷத்துக்கு நான் சுக்குர் பண்ணனா? எத்தனை பேருக்கு டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சது? எத்தனை பேருக்கு கிடைச்சது? ஒரு நாளைக்கு டெய்லி பேசிக்ல நாங்க பேசி ஆகணும். அது நேச்சுரல் கால், அதை யாருக்கும் ரிஃப்யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு டேக் எக்ஸ்கியூஸ் அண்ட் கோ. ஆனா போயிட்டு வாரோம் வந்து என்ன சொல்றோம்? எத்தனை பேருக்கு வருகிறது? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபானி. இந்த வயிற்றுக்குள் இருந்த இந்த அழுக்கை
என்ன விட்டும் ஓரமாக்கி வச்சு அல்லாவுக்கு எல்லா புகழும். டாய்லெட்டுக்கு போக இல்லைண்டா தலைவலிக்கும். தலைவலிச்சா உங்களோட வேலையில் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கன்சென்ட்ரேஷன் பண்ண இயலாது. அதை உங்களை ட்ரபிள் பண்ணிக்கொண்டே இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தா 2 துஆ ஓதுவாப்பா. ஒன்று அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளு, குஃப்ரானக். இரண்டாவது துஆ, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னி அல்அதா வஆஃபானி. என்ற உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை என்ன விட்டு மூரமாக்கிட்டு எனக்கு ஆபியத்தான ஆரோக்கியமான ஹெல்தி லைஃப தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதை விட பெரிய துஆ என்ன இருக்குது? இதை விட பெரிய துஆ என்ன இருக்குது? எப்பயும் வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேணும். நான் இதுக்கு முந்தைய ஒருவர் சொல்லிருக்கிறேன். ஒரு ஆலிம் வந்தார், பெரிய ஒரு ஆலிம், சுனாமி டைம்ல நின்ற ஊர்ல வச்சு ஒரு பயான் செஞ்சாரு. ஆச்சரியமான பயான். அவர் சொன்னாரு, ஒரு கதை சொன்னாரு. ஒரு ஷேக் இருந்தாரா, பெரிய ஒரு ஷேக். ஒரு முரீதும் இருந்தாரு. முரீதுடைய வேலை என்ன சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஷேக்கு என்ன செய்வாருண்டா, அதுக்கு என்ன சொல்ற, ஓட்டமில்லை, சூடு காலத்தில் வச்சுருவோமே, ஓட்டமில்லை தானே, எதனாலும் வந்து கொடுப்பாரு. ஈவினிங் அவருடைய வேலை ஷேக்கு குழந்தைய கொடுக்கிறது. ஷேக் என்ன செய்வார், சாப்பிடுவாரு. சாப்பிட்டு போட்டு ஒரு துண்டு என்ன செய்வாரு, மிச்சமுள்ள துண்டு யாரும் கொடுத்துருவார், அவருக்கே கொடுத்துருவார். அவர் அந்த ஷேக்குடைய சாப்பிட்டத்தை பரக்கத்தாரு சாப்பிடுவார். அதனாலும் சாப்பிடக்கூட அல்ஹம்துலில்லாஹ் 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 ருசியான சாப்பாடு எதனாலுமே சாப்பிடுவார். அதே மாதிரி ஒரு நாள் கொண்டு கொடுத்தாரு, வெட்டி கொடுத்தாரு, ஷேக் சாப்பிட அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கு கொஞ்சம் விசேஷமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சாப்பிடுறாரு. சாப்பிட்டு வளமையை போல மிச்சமுள்ள துண்டு யாரே கொடுத்தாரு, அண்டைக்கு எடுத்து சாப்பிட்ட கச்ச கசப்பு. பிரச்சனை என்ன இது, இவருக்கு ஆச்சரியமா, ஏண்ட வாய்க்குத்தான் கசப்பு, இவருக்கு இருப்போ தெரியல. அவர் கேட்டாரு, இந்த வாய்க்கு ரொம்ப கசக்குது. இன்றைக்கு கசக்குது, 6 மாசமா சாப்பிட்டு இனிப்பத்தானே. நான் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது இதுக்கல்ல, எதுக்கு? இன்றைக்கு கசப்பாக்கி வச்சது போல வாழ்க்கை பூரா கசப்பாக்கி எப்படிக்கும்? இன்றைக்கு கசப்பா இருக்கிறது போல வாழ்க்கை பூரா அல்லாத கசப்பாக்கி எப்படிக்கும்? இன்றைக்கு கசப்பாக்கி அல்லாவுக்கு வாழ்க்கை பூரா கசப்பாக்கி இருந்தானே. நான் அல்லாவுக்கு சுக்குரு செஞ்சேன். எதுக்குன்னு சொன்னா, சுனாமி வந்துச்சு, ஒரு ஆளத்தான் வந்துச்சு, அது இன்றைக்குத்தான் சுனாமி ஆயிடுச்சு. அதுக்கு முந்தி கடல் சோறு போட்டுச்சுதானே, கடல்ல தானே வாழ்ந்தோம். நாங்க நினைச்சோம் கடல் ஒரு நிஅமத்தை நினைச்சோம். அல்லாஹ் சொல்றான், கடல் நிஅமத்து தான், நான் நாடினா நிக்மத்தாக மாற்றவும் மேலும், சோதனையா மாற்றவும் மேலும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கடல் ஒரு நிஅமத். கடல் இருந்து ஏராளமான பிளஸிங்ஸ். கடலால தான் வாழ்றோம். எங்க நாடே கடலை சுத்தித்தான் இருக்குது. ஆனா மீன் இம்போர்ட் பண்ற, எக்ஸ்போர்ட் பண்ற. நாங்க யாரு பாப்பா? கடலை சுத்தி வாழ்றோம். மீன் என்ன செய்யறோம்? எக்ஸ்போர்ட்டா இம்போர்ட்டா? மீன் இம்போர்ட்டா? கடலை சுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மீனை இம்போர்ட் பண்றோம். இஸ்லாமிக் எக்கானமி படிச்சா இது ஆக பெரிய முட்டாள்தனம். இஸ்லாம் சொல்லுது அப்படி செய்யலாம். நீங்களும் இனோவேட்டிவ் பீப்பிள் ஆயிக்கோணும். கடலை சுத்தி வாழ்றோம், என்ன செய்யறோம்? எங்க இருக்கிறோம்? மீன் அப்ரோட்ல டாக்ஸ் கட்டி எடுக்கிறோம். சும்மா இல்ல, டாக்ஸ் கட்டி எடுக்கிறோம். அந்த கூட்டம் அல்ல இஸ்லாம். இஸ்லாமிக் எக்கானமி அது சொல்லி தரல. இஸ்லாமிக் எக்கானமி சொல்லுது, இருக்கிற சோர்ஸ பயன்படுத்தணும். இருக்கிற சோர்ஸ நீங்க பயன்படுத்தி உலகத்தில் எந்தெந்த நாட்டுக்கு கடல் இல்லையோ அந்த நாட்டுக்கு நாங்க மீன் தாரோம், நாங்க மீன் தாரோம் என்று சொல்லக்கூடிய நாடாக நாங்க ஈக்கணும். சரி, அப்ப ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அப்ப அவர் சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன அல்ஹம்துலில்லாஹ்டா? இன்றைக்கு சாப்பிட்டதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, நான் நேற்று சாப்பிட்டதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதனால வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுக்ரு செய்தோம். ஒரு நாளும் சிக்காயத்து பண்ண வேணும், முறப்பாடு செய்ய வேணும். இந்த முறப்பாட்டில் ஒன்றுதான் வாழ்க்கை செலவு கூடிக்குது, அரசாங்கம் மோசம், அது இப்படி இது இப்படி தேவையில்லை. வாழ்க்கை செலவை கூட்டுறது யாரு வாப்பா? யாரு? அல்லாஹ். அல்லாஹ் வாழ்க்கை நல்லா வச்சுக்கோ. வாழ்க்கை செலவை கூட்டுறது அல்லாஹ்.
சிலாக்கள் இருக்கிறாங்க 30,000 ரூபாய் எடுத்து சம்பளம் எடுத்து வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, 30,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா 3 பேருடைய லைஃபும் கம்ஃபர்டபுளா போகத்தான் செய்யுது. 3,000 ரூபாய் சம்பளம் எடுத்தோம் யாரும் கவுருபோடு தொங்கவும் இல்லை. தொங்கிட்டாங்களா? அவங்களோட வாழ்க்கை போகுது. ஆனா அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற கூட, அவங்களோட வாயால வர அல்ஹம்துலில்லாஹ் கூட யாரை விடவும் 30,000 ரூபாய் சம்பளம் எடுத்து வாழ்றாங்க தானே, அவங்கள விடவும் 3,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்றாக்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் கூட. அதை விட கூட யாருடைய அல்ஹம்துலில்லாஹ் 30,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்றாக்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் கூட 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வாழ்றாக்களுடைய சம்பளத்தை அல்ஹம்துலில்லாஹ் விடும். எப்பயுமே இன்கம் குறைய குறைய வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட் கூடும், அல்ஹம்துலில்லாஹ் கூடும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வரும், அல்லாஹ்வுடைய ராத்தில் உள்ள என்ன செய்யும். ஆனா வாழ்க்கையில் எப்பயுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற பழக்கத்தை உருவாக்கும். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. அந்த இதுல வச்சு நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான் இன்னும் ஒரு சம்பவம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹந்தக் யுத்தகத்துல அன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னா யௌம ஹந்தக் நஹ்பிரு, நாங்க ஹந்தக்குடைய யுத்தம் அகலி யுத்தம் நடக்க போகுது. அந்த ரோட்ல அந்த எதிரிகள் வரக்கூடிய ரோட மறைச்சு நாங்க பெரிய ஒரு குழி தோன்றோம். அகலி அதாவது குதிரைகள் அங்கலே நீங்கள பாயலாம், இடையில பிளாக் பண்றதுக்கு பெரிய ஒரு குழி. அவங்க பாஞ்சா குதிரை உள்ளுக்கு விழுந்துடும், மறுபடியும் வரையலாது. அப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு அம்பெய்து அவங்கள தாக்கேலும் என்ற இதுல தான் அகலி தோன்றாங்க. சொல்றாங்க குதைதத்துன் ஷதீதத்துன், ஒரு கடினமான ஒரு கல்லு இடையில குறுக்கிட்டது. இப்ப நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா, ஃபஜாஉ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாரும் ஓடி வந்தாங்க நபியிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகாலு ஹாதிஹி குதைதத்துன் அரபத் ஃபில் ஹந்தக், யா ரசூலல்லாஹ், ஹந்தக்ல இந்த குழியுள்ளுக்கு பெரிய ஒரு கல்லு வந்திருக்குது, இந்த கல்ல அகற்ற முடியாம இருக்குது என்று சொன்ன இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன நாஸிலுன், நான் இறங்குறேன். அவங்க இறங்கினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினாங்க. சும்ம காம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினாங்க. வபத்னுஹு மக்சூபுன் பிஹஜரின், மா புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிறு கல்லால வைத்து நேராக்கப்பட்டிருக்குது. பசி கூடினா முதுகு புனியும், வயிற்றில் ஒன்றும் இல்லட்டே நேரா நடக்கலாது. நாங்கள் அனுபவிச்சு பார்க்கல. எங்கட வயிற்றில் எப்பயுமே சாப்பாடு இருக்கும், எங்கட வயிற்றில் எப்பயுமே என்னைக்கும் பசி கூடினா என்ன செய்ய மாட்டாது, நேரா நடக்கலாம். வேலை செய்யறதுக்கு என்ன வேணும், நேரா இருக்கணும். அதுக்கு வயிற்றுல கல்ல கட்டுவாங்க. கல்லு வச்சு வயிறு கட்டப்பட்டிருக்குது. அந்த ஹந்தக்ல நாங்க 3 நாள் கழிச்சோம், 3 இரவுகள் கழிச்சோம், 3 பகல் கழிச்சோம். எதையுமே சுவைத்து கூட பார்க்கல, சாப்பிடுறதல்ல, சுவைத்து கூட பார்க்கல. 3 நாள் 72 hours. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி பதில் சொல்ல போறோம்? நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எப்படி அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல போறோம்? நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, எங்கட ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குள்ள சாப்பாட்டுக்கு, எங்கட ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சிருக்க சாப்பாட்டுக்கு. அதிகமான வீடுகள் நடக்கும்டா, சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் என்ன செய்வாங்க? அநேகமான சாப்பாடு ஃப்ரிட்ஜ்ல இருந்து காபேஜ் தான் போறது, 3 நாளே போறது. எது போறது? 3 நாளே போறது. எதனாலும் சாப்பிட மிச்சம் பாருது, எங்க போடுறது? ஃப்ரிட்ஜில் போட்டு அங்கிருந்து காபேஜுக்கு. எலக்ட்ரிசிட்டி பில்லையும் கட்டி போட்டு தான் காபேஜ் போடுறோம். அங்கனே சாப்பிட்டாச்சு மிச்சம் வைக்கிறது, கொடுத்துருவோம். யாருக்காலும் பக்கத்துட்டு கொடுத்துருவோம், முன்னூத்து கொடுத்துருவோம், உடனே ஃப்ரெஷ்ஷா கொடுத்துருவோமே. அந்த சிந்தனையே இல்லை.
அந்த சிந்தனையே இல்ல. ஃப்ரிட்ஜ் பொட்டி எப்படி பொட்டி, ஃப்ரிட்ஜ் எப்படின்னு சொன்னா கஞ்சூசுடைய பொட்டியா மாறிச்சுது, பகீல் பொட்டி. கொடுக்கிறதுக்கு கூடாது, கொடுக்கிறதுக்கு கூடாது. ரெண்டாவது அது சோதனையா மாறிச்சுது. அதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லையும் கட்டி கொண்டு காபேஜில் போட்டுறது. அல்லாஹ் மன்னிப்பானார். எனக்கு எப்பயுமே யோசனை வர்றது, நாங்க 2 விஷயத்துக்கு மட்டும் அல்லாட்ட பதில் சொல்லி சுவர்க்க போயிட்டு கொண்டா போதும். ஒன்று, வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு, கபட்ல வச்சிருக்கிற உடுப்பு. எது உடுப்பு வகை, பேக்கிங் உடைக்காத ஷர்ட் எத்தனை கூட்டுல, லேபிள் கலெக்டால சாரம் எத்தனை இருக்குது, அதுவும் ஹோல்சேலா தான் வாங்குறோம். இப்ப இதனால வாய்க்கொண்டிருக்கிற 12 தான், 12 அப்படித்தான். ஒன்று வாங்குறது கஷ்டம் எங்களுக்கு. இப்ப எத்தனையோ பேர் மௌத்தாகிறாங்க, அனந்தர சொத்து பங்கு வைக்கப்படக்குள்ள பேக்கிங் உடைக்காத உடுப்பெல்லாம் வருகிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சஹாபாக்களுடைய வறுமை, சஹாபாக்களுடைய கஷ்டம், நாங்க 3 நாள் சாப்பிட இல்ல, எதையுமே அணிக்கல. فأخذ النبي صلى الله عليه وسلم معول, அந்த கோடாலியை கையில் எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فضرب فعاد كثيبا أهيلا, அது அடிச்சோடனே அது அப்படியே மேல வந்துச்சு. இது உடையல்ல, மேல வந்துச்சு. இந்த கட்டத்தில் நான் உடனே நபியினுடைய வயிற்ற பார்த்தேன். வயிற்றுல கல்லு, வைத்த கல்ல வச்சு கட்டிருக்கிறாங்க. பசி. நபியிடத்தில் அனுமதி கேட்டேன், யா ரசூலல்லாஹ் இஅதன் லீ இலல் பைத், வீட்டுக்கு போக அனுமதித்தாங்க, வீட்டுக்கு போக அனுமதித்தாங்க. சரி போயிட்டு வாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபகுல்து லி இம்ராஅதி, வீட்டுக்கு போயிட்டு என்ன மனைவிட்ட சொன்னேன், رأيت بالنبي صلى الله عليه وسلم شيئا ما كان في ذلك صبر فإنك شيء. حضرت رسول الله صلى الله عليه وسلم ஒரு தோட்டத்தில் நான் கண்டேன், இதுக்கு பிறகும் பொறுமை செய்ய இயலாது, உன்னிடத்தில் ஏதாவது இருக்குதா நபிக்கு உணவாக கொடுக்கிறதுக்கு, நபிக்கு சாப்பாடாக கொடுக்க ஏதும் இருக்குதான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பொம்புல சொன்னா, இந்தி ஷஈருன், வீட்டுல கொஞ்சம் என்ன இருக்குது, மா இருக்குது, இதே போல ஒரு ஆடு பால் கலக்கிறதுக்காக வேண்டி வச்சிருக்கிற ஆடும் இருக்குது என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் அனாக்கந்தா ஒரு பொன்னாடு இருக்குது சொன்னாங்க. உடனே இவர் சொன்னார், ஜாபிர் சொல்றாங்க, நான் ஆட்டை அறுத்தேன், என் மனைவி ரொட்டியை சுட்டுட்டா, நான் ஆட்டை அறுத்து கொடுத்துட்டேன், என் மனைவி ரொட்டியை சுட்டுட்டா. ஹத்தா ஜஅல்னா லஹ்ம ஃபில் புர்மா, அதாவது கரிய துண்டு வெட்டி நான் ஒரு சட்டியில போட்டு அடுப்புல ஏத்திட்டு நான் போயிட்டேன் நபியை கூட்டிட்டு வாரத்துக்கு. சும்ம ஜிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். வல் அஜீனு கத் இன்கஸரத், அங்க வந்து பார்த்தா கல் உடைஞ்சிட்டது, கல் ஒரு மாதிரி கல் உடைஞ்சிட்டது. ஆனால் இப்ப வந்து சொன்னேன், என் வீட்டில் உள்ள இறைச்சி இப்பனைக்கும் பதமாகி வெந்திருக்கும். இப்ப வல்புர்மத்து பைனல் அசாஃபிய, கல்லுகளுக்கு மத்தியில தான் வச்சிருக்கிறேன். கது காதத் அந்தன்வஜ், அதுவும் இப்ப நல்லா வெந்திருக்கும். நான் நபியிட்ட வைத்து முள்ள சொன்னேன், யா ரசூலல்லாஹ் துஐமுன் லீ, சின்ன ஒரு சாப்பாடு, தாமல்ல துஐமுன், சின்ன ஒரு சாப்பாடு. ஹசன் ஹுசைன் என்றது போல, அப்துல்லா உபைதுல்லான்றது போல, உமர் உமைர் என்றது போல சின்ன ஒரு சாப்பாடு. தாமுன் துஐமுன், சின்ன ஒரு சாப்பாடு, சின்ன ஒரு சாப்பாடு. துஐமுன் லீ, எனக்குரிய சின்ன ஒரு சாப்பாடு. ஃபகும் அன்த யா ரசூலல்லாஹ், நீங்க வாங்க போமுன்னு கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க போ. வரஜுலன் அவ் ரஜுலானி, விருப்பம் உண்டா ஒருத்தர் 2 பேரை கூட்டிட்டு வாங்க. சின்ன ஒரு சாப்பாடு தானே, சின்ன ஒரு சாப்பாடு தானே. ஜமாத்தாக இருக்கும் பொழுது வரக்கூடிய எந்த ஒன்றையும் தனியே பார்க்க வேணும். அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, அப்படி பார்க்க வேணும், எல்லாருக்கும் பாருங்க. லீடர்ஸ் இந்த குணம் வரணும், லீடர்ஸ் இந்த பழக்கம் வரணும். இது லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய இஸ்லாமிக் எத்திக்ஸ். இது உங்களுக்கு வார எதுவும் உங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, யாருக்கு? முழு பேருக்கு பங்கிட்டு கொடுக்கணும்.
முழு பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கணும். உங்களுக்கு எதுவும் ஃப்ரீ இல்ல. லீடர்ஷிப் பண்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. லீடர்ஷிப் பண்றது என்ஜாயபிள் திங்ஸ் அல்ல. லீடர்ஷிப் உடைய மீனிங்கே சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும். ஒரு கூட்டத்துடைய தலைவர், அந்த கூட்டத்துடைய சர்வன்ட், வேலைக்காரன். லீடர்ஷிப். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கம் ஹுவ, கேட்டாங்க எவ்வளவு சாப்பாடு? நீ சொல்ற துஐமுன்னு சொல்லி எவ்வளவு அப்பா சைஸ் என்ன சொன்னாங்க? ஃபதகர்து லஹு, அளவ சொன்னேன். ஒரு ஆடரத்து இருக்கிறது. சொன்னாங்க கஸீருன் தய்யிபுன், கஸீருன் தய்யிபுன், மிச்சம் நல்லம், மிச்சம் நல்லம், மிச்சம் பெருசி. சில கட்டங்கள்ல நல்ல வார்த்தையை பேசுவோம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, சென்னுடன் இவர் சொல்றா மாட்டிக்கொண்டாய். இந்த வார்த்தை பழிக்கும். சில கட்டங்கள்ல இந்த வார்த்தை ஒரு நாளும் அப்படி பேசுவானோ. ஒத்தர் ஒன்றை செஞ்சுட்டு வந்தாரா, அல்லாஹ் பரக்க செய்யட்டும். என்னவா போற போகுது? அல்லாஹ் பரக்க செய்யட்டும். நல்ல வார்த்தையை வாயால பேசி பழகும். ஒரு நாளும் உங்களுக்கு கெடுதி மாதிரி தென்பட்டாலும் அல்லாஹ் கதை பரக்கத்துள்ளது ஆக்கேலும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். அதுக்காக வேண்டி ஒருத்தர் சொன்னாரே, நான் வேணுண்டு வாங்கினேன், பினான்ஸ் போட்டு தான் வாங்கிக்கிறேன், இதுக்கு பரக்கத்தாக துவா செய்யவான். நீங்கள் இதுக்கு பரக்கத்தாக மாட்டேன், இது ஹராம். இது ஹராம். ஒருத்தர் சொல்றார், ஒரு வீடு வாங்க போறேன், துவா செய்யுங்க, அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைக்கட்டும். என்ன வரப்போகுது? கல்யாணம் முடிக்க போறேன், அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைக்கட்டும். மாஷா அல்லாஹ். விஷயம். அப்ப சொன்னாங்க கசீரும் தையிபுன். கசீர் அது மிச்சம் அப்பா, அது மிச்சம். தையிப் மிச்சம் நல்லம். உடனே சொன்னாங்க மனைவிக்கு சொல்லு, வீட்டுக்கு போயிட்டு சட்டியை இறக்க வானம் உண்டு. இதுல இருந்து அடுப்புல இருந்து சட்டி இறக்க வானம் என்று சொல்லு. வலல் ஹுபுஸமின தன்னூர் ஹத்தா, நான் வரும் வரைக்கும் ரொட்டி சுட வானம் என்று சொல்லுங்க. நான் வரும் வரைக்கும் ரொட்டி சுட வானம் என்று சொல்லுங்க. எப்பயுமே ஞாபகம், சாப்பாடு கொடுக்கக்குள்ள அடுப்புல இருந்தே சாப்பாடு கொடுக்கணும். நாளை பவளைக்கு வலிமா, இப்ப ராவைக்கே கோழி பொறிச்சாச்சு விடுல. இப்ப நாளைக்கு தின்ற என்ன கோழி? ஃப்ரெஷ் கோழியா பழைய கோழியா? இன்றைக்கு ராவை பொறிச்சிற கோழி, முதலாத்துல அறுத்த கோழி. இன்றைக்கு ராவை பொறிச்சிற கோழி என்ன கோழி? முதலாத்து அறுத்த கோழி. அது அறுத்து கொச்சிக்க போட்டு செய்யறது. அதனாலதான் இந்தியாக்களாக்க சொல்லுவாங்க, சிலோன்ல தர சாப்பாடு பழஞ்சோறு சொல்லி. சிலோன்ல தர சாப்பாடு பழஞ்சோறு. ஏண்டா இல்ல, விருந்து கொடுக்கிறா பழஞ்சோறு கொடுக்கவான, ஃப்ரெஷ்ஷா கொடுங்க, ஃப்ரெஷ் சாப்பாடு. இது சொன்னாங்க சிலவங்களா தஞ்சல் புருமா இறக்காது. ரெண்டாவது என்ன செய்யுங்க, ரொட்டிச்சுடோமானம் வந்த அப்புறம் ரொட்டிச்சுடுங்க. இதை சொல்லி அனுப்பிட்டார். அதுக்கு பிறகு சொன்னாங்க சிலவங்க ஃபகூமு, எல்லாரையும் பார்த்து வாங்க சாப்பாட்டு போம். எப்படி இப்ப இதை சொன்னாலும் எல்லாரும் வந்துடுவாங்க. இப்ப சாப்பாட்டு போகின்ற மக்காமல் முஹாஜிரூன் வல் அன்சார், முஹாஜிரீன்கள் அன்சார் எல்லாரும் 1500 பேர் சேர்ந்து போறாங்க. இப்ப தான் விஷயம் இருக்குது. فلما دخل على امراته, நான் என்ன நோனாட்ட பேத்த மனைவி வீட்டுக்கு பேசணும். கால சொல்றாரு ஜாபிர், வைஹகி, உனக்கு நாசம் உண்டாகட்டும். வைஹகிண்டா மதுவா வல்லது, அன்புல சொல்ற வார்த்தை. இது வாயில மண்ணள்ளி போட சொல்லுவோமே, நாங்க கஞ்ச காட்சி ஊத்தடி சொல்லுவோமே, இது மாதிரி ஒரு வார்த்தை. வைஹகி. جاء النبي صلى الله عليه وسلم بالمهاجرين والانصار ومن معهم, எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. முஹாஜிரீன்கள் அன்சார் எல்லாம் வந்திருக்கிறாங்க என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பொம்பளை ஒரு கேள்வி கேட்டார். அந்த பொம்பளை ஒரு கேள்வி கேட்டார், ஹல் சஅலக், உங்கள்கிட்ட கேட்டாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுடைய அளவை பத்தி? சாப்பாட்டுடைய அளவை கேட்டாங்களா? ஹல் சஅலக், எதை கேட்டாங்க? சாப்பாடு எவ்வளவு கேட்டாங்களா? சொன்னாங்க குல்து நஅம், ஓ சாப்பாடு அளவை சொல்லிட்டேன், கொஞ்சம் ரொட்டி சின்ன ஆடு இவ்வளவு தான் இருக்கிறேன். அந்த பொம்புல சொன்னா, அப்படி என்று சொன்னா ஒன்று ஒரி பண்ணவான அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வாரு. இதுதான் பொம்புல, இதுதான் பொம்புல. அவரு கேட்டுட்டு தான் அவர் வர செல்றா, நீங்க ஒன்று ஒரி பண்ணவான அவர் எல்லாம் டேக்கியா பண்ணிக் கொள்வார். இப்ப சொல்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த வார்த்தை இருக்குதே
ஃபகஷபத் அன்னி கம்மன் ஷதீதன், என் உள்ளத்தில் இந்த பெரிய ஒரு பாரத்தை அப்படியே இறக்கிட்டுது. இதுக்குத்தான் நாங்க சொல்றோம், மனைவிய தீன்தாரியா மாத்துவோம். பொம்புலேட்ட தீன் வராம உங்களுக்கு எதையும் செய்யலாது. அத உடனே கேட்ட கேள்வி, நபி கேட்டாங்களா சாப்பாட்டை பத்தி, அளவை பத்தி சொன்னாங்க. நீங்க ஏன் worry பண்றீங்க, நீங்க ஏன் worry பண்றீங்க அதை பத்தி? அது அவர் அழைச்சு எங்கட விருந்தல்ல. இப்ப எங்கட விருந்து யாருக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ் எங்கட வீட்டுல மத்தாக்களுக்கு விருந்து போடுறாங்க, மத்தாக்கள் வந்து சாப்பிட போறாங்க. நாங்க இதனாலதான் சொல்றோம், எங்க எல்லாருக்கும் தெரியும் சிக்கனமா தான் வீடு கட்டணும், சின்ன கல்யாணம் எடுக்கணும், சுண்ணத்தான கல்யாணம் எடுக்கணும். இதெல்லாம் பள்ளி உள்ளுக்கு உங்களுக்கு பேசலும் கேட்கலும். பவுண்டரிக்கு வெளியே போயிட்டு அவங்களோட பவுண்டரிக்கு போனா அவங்க சொல்லுவாங்க, நாங்க சொல்றபடி நீங்க கேட்கணும். இப்ப என்ன சொல்ற ஆக்கள், சரிதான் ஹஜ்ரத், உண்மையிலே எங்களுக்கு இந்த விருப்பம் தான், வீட்டுள்ளுக்கு எங்கட பருப்பொண்ணும் வெகாது. வீட்டுள்ளுக்கு நாங்க போயிட்டு சொன்னா அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் இங்க கொண்டு வரவான பள்ளிக்குள்ள வச்சுக்கோங்க சொல்லி. அதனால தான் சொல்றோம், மனைவிக்கு தீன் வர இல்லண்டா நாங்க வாழ்க்கையில ஃபெயில். இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றுமே நடக்காது. தியரி அப்படியே இருக்கும், தியரி அப்படியே இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் இம்பாசிபிள். ஏன் இம்ப்ளிமெண்டேஷன் பாசிபிள்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்க செய்ய போறது ஒரு ஃபூலிஷ் வேலை, நாங்க செய்ய போறது ஒரு டிராமா, நாங்க செய்ய போறது வீண் விரயம். இன்றைக்கு நாள் எத்தனையோ பேர் பசி நீக்கிறாங்க, நாங்க அனாவசியமாக பணத்தை கொடுத்து கல்யாணம் என்ற பேர்ல செலவழிக்க போறோம். அவருக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன ப்ராப்ளம், அவருக்கு செய்யல. ஏன் காரணம், அவரும் ராவைக்கு ரூட்ல போய் நிம்மதியா தூங்கணும்னா, அவரும் பாக்குற ராவைக்கு நான் நிம்மதியா வீட்டுல தூங்கணுமே. ஒருத்தரோட கேட்டாரு, அவருக்கும் அவரோட நோனக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அவர் ஆத்திரத்துல சொன்னாரு, நரகம் ஒன்று தேவைதானே எங்களுக்கு, இங்குள்ள நரகமே போதும் தானே, இதை விட பெரிய நரகம் ஒன்று இருக்குமா? ஊடிக்குது, வாகனம் நீக்குது, எல்லாம் நீக்குது. ஆனா வீட்டுக்கு போனா நெருப்புல வாழ்ற மாதிரி வாழ்றோம். இதை விட பெரிய நரகம் ஒன்று இருக்கும் எங்கேயாலும்? அது ஊட. அதனால தான் சொல்லப்பட்டுக்குது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யூத்துக்கு சொல்றேன், ஒரு தீனுடைய புள்ளைய பார்த்து நிக்காஹ் செஞ்சுக்கோங்க. தீனுடைய புள்ள, தீனுடைய பேக்ரவுண்ட், தீனை வச்சு திங்க் பண்ணக்கூடியவங்க, மார்க்கத்தை வச்சு வால் போடக்கூடியவங்க, மார்க்கத்துள்ளுக்கு ஷரியத்துள்ளுக்கு. இங்க இது இல்லாம தீனுடைய புள்ளன்றது மதரசால பாஸ் அவுட் ஆகி வந்து ஆலிமா நடத்தவும் அல்ல. சும்முள்ள என்னருக்கு அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. இப்படித்தான் நீங்க தீனை பார்க்கணும், இப்படித்தான் இதை பார்க்கணும். நாங்க அதை பத்தி பேசிக்கிறோம் ஏற்கனவே. வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க. ஜாபிர் சொல்றாங்க, நான் வந்தோடனே என் உள்ளத்தில் இந்த பெரிய ஒரு பாரத்தை அப்படியே இறக்கி வச்சுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, காரே ஹிராவுல கஷ்டப்பட்டு வாராங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து கட்டி பிடிச்சாங்க. இக்ரா 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 பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். ஒரு மனிதர், ஒரு அல்லாஹ்வுடைய நபி, கண்ணியமான மனிதர், சுப்ஹான குல் இன்னமா அன பஷரும், ஒளிய காண்றாங்க. யாரு? ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்கள. இது ரெண்டும் முதலாவது பார்வை, பயந்துட்டாங்க, கட்டி பிடிச்சாங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்கோ என்ன போத்துங்கோண்டு வீட்டுக்கு ஓடி போறாங்க. யார் இடத்துல? மனைவி இடத்துல. மனைவி போய் சொன்னாங்க, நான் பயந்துட்டேன், திருக்க பயக்குது, போத்துங்கோ போத்துங்கோ. பொம்புல சொன்ன முதலாவது வாரத்தை என்ன தெரியுமா? நபியை பார்த்து, இன்னல்லாஹ லா யுஹ்ஸீக், என்ற அன்பு கணவரே, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். நாங்க சும்மாவாலும் பள்ளிக்கு போயிட்டு கொஞ்சம் நலஞ்சி வந்து தடுமல் வந்தா சொன்னந்தானே போக்குள்ளே இதை தேடிக்கொண்டு வருவீங்கன்னு சொல்லி சும்மால பள்ளி போயிட்டு மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் நடந்து வந்தோம், பின்னுக்கு சாரத்துல என்னாச்சு, கொஞ்சம் சேறு பட்டிக்குது, சென்னந்தானே வீட்டுல தொலைச்சல்லி, இது நானடியா கழுவோணும். அவர்கிட்ட தீன் இருந்து அவ யோசிப்பா,
அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு போயிட்டு வார வழியில பட்ட மண் இத கழுகுறதுக்கு பாக்கியவனே கிடைச்சிக்குது. அதனுடைய நன்மை எனக்கு கிடைச்சும். சஹாபாக்கள் அப்படி பார்த்தாங்க. ஜிஹாதுக்கு போயிட்டு வந்த உடுப்ப கழுவி சொன்னாங்க, எங்களுக்கு ஜிஹாதுல பங்கெடுக்க கிடைச்சல, ஜிஹாதுடைய தூச கையால பிடிச்சிட பாக்கியம் கிடைச்சது. இது பெண்களுக்கு எப்ப விளங்கும்? தீனுடைய ஒன்றிக்குது. நாங்க யோசிக்கலும் இன்ஷா அல்லாஹ் ஒன்றெடுத்து மாத்தணும். எப்படி சொல்றேன்? கொஞ்சம் பேர் யோசனைக்கு நாங்க பாருங்களேன் இன்ஷா அல்லாஹ். மொத்த சொன்னார், ஏப்பா இதை பேத்து முடிச்சாய், உனக்கு இதையா ப்ரொபோசல் பண்ணிக்குது? இல்ல இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு மாத்த போறேன், நான் ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ண போறேன். யாரைய? அவ. சரி, உங்கள்கிட்ட சொல்றது போல அவருக்கும் கூட்டாளி மாதிரி யாருக்கு? உங்களுக்கு ப்ரொபோசல் பண்ணிட கேர்ளுக்கும். அவர்கிட்ட போய் சொல்ற, அடி தாடி வச்ச ஒரு ஆளே உடனே பேசிக்குது, நீ எவ்வளவு மொடரேட்டான ஒரு கேர்ள் யார்கிட்ட சொல்ல வைத்து? அவ சொல்ற, நான் மாத்தி காட்டுறேனே. யாரு சொல்ற? அவ சொல்ற, நான் மாத்தி காட்டுறேன். யாருங்க வெத்துவாங்க சொல்லுவாபம்? நீங்க வெத்துவீங்களா? அவ வெத்துவாவா? அடிச்சு சொல்றேன், அவத்தான் வெத்துவா. உங்களோட ஜுப்பா கலரும் உங்களோட தாடி குறையும் எல்லாம் சரி. அப்ப சொல்லுவீங்க, அந்த ஒரு இன்டர்நெட்ல ஒரு மசாலா ஒன்று பார்த்து கொஞ்சம் தாடியை ட்ரிம் பண்ணேலுமா அவ்வளவு நீட்டமா வைக்க தேவையில்லையா? அது இன்டர்நெட் பத்துவா இல்ல, அது வீட்டுக்குள்ள அந்த பத்துவா இன்டர்நெட் போட்டார் இவரு. என்ன விஷயம்? அதனால யாமிச்சுக்கோங்க, பொம்புளப்புள்ள வளர்க்கக்கூடியவங்க நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, தீனோட வச்சு வளர்த்துடுங்கோ. அல்லாஹ் உங்களோட வீட்டுக்கு அனுப்புவான் தகுதியான பொருத்தமான மாப்பிள்ளை. அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. இது அல்லாஹ்வுடைய வாதாய். அல்லாஹ் யார் யாரெல்லாம் வயது வந்த கணவன் பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மறைமுகமான ஏற்பாடு செய்வானா. அந்த சுமைய பெற்றோருடைய உள்ளத்திலே நிறுத்திடுவானா. அவர்களுக்கு லேசான முறையில அவைகளை செஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. அதனால ஜாபிர் வந்து சொல்றாங்க, இப்ப எல்லாரும் வந்தாங்க வீட்டுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க சட்டிக்கு பக்கத்துல. அகப்பைய கையில் எடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன லீடர், என்ன லீடர்! வந்து சாப்பிடல முதலாவது, அவருடைய வயிற்றுல கல்லு. உட்கார்ந்தாரு. ஃபஜஅல யுகஸ்ஸிருல் ஹுபஸ், அந்த பொம்பளை ரொட்டி சுட்டு சுட்டு தாரா. ரொட்டியை ரெண்டா உடைச்சுவாங்க. அந்த ரொட்டிக்கு மேல வச்சுவாங்க கறிய. ரொட்டிக்கு மேல கறியை வச்சு ரொட்டியை கொடுத்துடுவாங்க. இதான் சிம்பிள்சிட்டின்றது. சிம்பிள்சிட்டி. அதுக்கு பிளேட், அதுக்கு சைட் பிளேட், அதுக்கு என்ன நெப்கின் டிஷ்யூவா, அதுக்கு வேற வாட்டர் பாட்டில் தண்ணி போத்தல் ஒன்றும் இல்ல. செய்யுங்க, விருந்து லேசா கொடுங்க, விருந்து லேசா கொடுங்க. ரொட்டியை உடைச்சாங்க, அதுல கறியை போட்டாங்க, போட்டு கொடுத்தாங்க, எடுத்து சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. பின்ன யாரும் பொஃபேக்கு அவருக்கோ வேணுமே, பின்ன பொஃபே செஞ்சுக்கிறாங்க சொல்லி சரி. அப்ப கொடுத்தாங்க, எடுத்து ஒவ்வொருத்தரா சாப்பிட்டாங்க. யுகஸ்ஸிருல் ஹுபஸ வயஜஅலு அலைஹிம் அல்லஹ்ம, கறியத போடுவாங்க. போட்டுட்டு எடுத்தோடனே சட்டியை மூடிடுவாங்க, சட்டியை மூடிடுவாங்க. அப்படியே கொடுத்து கொண்டே போனாங்க, கொடுத்து கொண்டே போனாங்க. ஃபலம் யஸல் யுகஸ்ஸிர், அப்படி 1500 பேருக்கும் ரொட்டியை உடைச்சி போட்டாங்க, கொடுத்தாங்க, போட்டாங்க, கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பார்த்து சொன்னாங்க, நீங்களும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மிச்சம் உள்ளத்தை இந்த பக்கத்து வீட்டுக்கு ஹதியாவா கொடுத்துருங்க சொன்னாங்க. மிச்சம் உள்ளத்தை குலி ஹாதா வஹ்தி ஃபஇன்னன் நாஸ அஸாபத்துஹுமுல் முஜாஆ, நீங்களே சாப்பிட்டுட்டு மிச்சம் உள்ளத்தை மக்களுக்கு கொடுத்துருங்க, மக்களும் பசியில தான் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்று அவங்க கண்டுகொண்டு இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்க எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பரக்கத்தான வாழ்க்கை நசீபாக்குவானா. கொஞ்சத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய வனப்பானை நசீபாக்குவானா. தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறைமுகமாக பூர்த்தி செய்வானா. அல்லாஹ்வின் பக்கம் கை நீட்டும். அல்லாஹ்வுடைய ஹஸானா மிச்சம் பெருசி. அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அவன் ஹஸானாலிருந்து எடுக்கிறதுக்குரிய மக்களாக்கி வைப்பானா. நேரடியாக எடுக்கிறோம் அவன் ஹஸானா, அவன் ஹஸானா, அவன் ஹஸானா அழிவில்லை. வஇம்மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு, எங்கட ஹஸானா அப்படியே நிறைஞ்சுதான் இருக்குது, அதுல ஒரு நாளும் குறைவு வரமாட்டான்.
முழு உலகத்தாருக்கும் வலவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களோட ஆண்கள், உங்களோட முன்னோர்கள், உங்களோட பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மைதானத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட தேவை அல்லாஹ்ட்ட கேட்டு ஒவ்வொருத்தருடைய கேட்கறதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தாலும், நீங்க கேட்கறதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்தாலும் நிச்சயமா தருவான். எது வீடாக மாட்டாது, நிச்சயமாக தரப்படும். கேட்ட உடனே அல்லாஹ் உங்களுக்கு தந்தாலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடலுக்குள்ள ஒரு ஊசிய போட்டெடுத்தா அந்த ஊசியில் அப்பிவார தண்ணிக்குதே, அந்த தண்ணீட அளவும் அல்லாஹ்வுடைய ஹஸானாவுல குறை ஏற்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய ஹஸானா மிச்சம் பெருசு, அல்லாஹ்வுடைய ஹஸானா மிச்சம் பெருசு, கற்பனைக்கு அப்பால் பட்டது. அதனால் அல்லாஹ்வுடைய ஹஸானால வாங்குற மக்களாக நாங்கள் மாறணும். அல்லாஹ் அந்த இடத்துல கொஞ்சங்களை வைப்பானாக, அதுக்குரிய மக்கள் ஆக்கி வைப்பானாக. ரஜபுடைய மாதத்துக்குள்ள வந்துட்டோம். ரஜபு வந்துட்டா ரமதானுடைய வாசம் வீசும். அன்பாக சொல்றேன், ரமதானுக்கு இப்பேந்தி ஆயத்தமாகும், ரமதானுக்கு இப்பேந்தி ஆயத்தமாகும். ரமதானுள்ள கடைசி 10 நாள் இஅ்திகாஃபுக்கு இப்பேந்தே லீவுக்கு அப்ளை பண்ணுங்க. ஆனுவல் லீவ் இருக்குது 40 நாள், அதுல 10 டேஸ் கடைசி 10 நாள் இஅ்திகாஃபுக்காக எடுக்க போறேன். இப்பேந்தே இஅ்திகாஃப் என்றது ஜொப்புக்கு போயிட்டு வருவோம், அது ஒரு பிளெக்சிபிலிட்டிக்காக வேண்டி சம்திங் இஸ் பெட்டர், என்ன சொல்றது, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ன்றதுக்காக வேண்டித்தான் ஆபீஸுக்கு போயிட்டு வாங்கோ இது இங்கோண்டு சொன்னோம். இதுக்கு பிறகு அப்படி அல்ல. இஅ்திகாஃப் என்றது 10 நாள் 20வது நோன்பு பள்ளி உள்ளுக்கு துறப்போம். பொருநாளுடைய புற தெம்பட்டத்துக்கு பிறகு என்ன செய்வோம், வீட்டுக்கு போவோம். அந்த ஒரு பெருநாளையும் அனுபவித்து பாருங்க. அன்றைக்கு பெருநாள் எப்படி இருக்கும், அன்றைய பெருநாளுடைய டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். அந்த பெருநாள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்காது. அதனால இஅ்திகாஃபுடைய அமல், உம்ராவுக்கு போறவங்க நோம்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யல, நோம்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள் தண்ட பள்ளியில் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. இஅ்திகாஃப் 5 வருஷம் உம்ராவுக்கு போகல, 5 வருஷத்துக்கு ஒருக்க உம்ராவுக்கு போயிட்டு வாங்க, பிரச்சனை இல்ல. அது நோம்புல தான் போகணும் என்று கட்டாயமும் இல்ல. யாருக்காவது நோம்புல தான் 5 வருஷத்துக்கு ஒருக்க நாங்க நோம்புல போறோம்டா மர்ஹபா, நல்ல விஷயம். வருஷா வருஷம் உம்ராவுக்கு போறோம் என்ற கன்செப்ட் இருக்குது, அது இஸ்லாத்தில் உள்ள ஒரு கன்செப்டாக நாங்க எனக்கு தென்படவும் இல்ல. அது எந்த ஒரு ஆலிம் எந்த ஒரு உலமாவும் சொல்லவும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது மதீனாவுல தான். மதீனாவுக்கு மக்காவுக்கு இடையில உள்ள தூரம் எவ்வளவு தூரம், 450 கிலோமீட்டர் தான். ஆனா செஞ்ச உம்ரா 4 தான், செஞ்ச ஹஜ் 1 தான். எனவே வாழ்க்கையில் இந்த விஷயங்களை கடைபிடிங்கோ. உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் என்று சொல்லி சுன்னத்தான உம்ராவுக்கு சுன்னத்தான ஹஜ்ஜிக்கு யாரெல்லாம் பணம் சேர்த்து வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை செய்யலாம். இந்த பணத்தை கொண்டு நல்ல வக்ஃப் செய்ய பாருங்கோ, ட்ரஸ்டுகள் உருவாக்க பாருங்கோ, வட்டி இல்லா கடன் கொடுக்கறதுக்கு மக்களுக்கு உதவி செய்ய பாருங்கோ. இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னா உம்மத்துல செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் ரமலானை எப்படி கழிக்கணும், எப்படி ரமலானை வரவேற்கணும் என்ற தலையங்கத்தில் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால வாலிபரிடத்தில் அன்பாக சொல்றேன், வாலிபர்கள் மட்டுமல்ல எல்லாரும் தான், வயோதிகர்களும் தான், ரமலான்ல கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருக்க போறேன். அதுக்குரிய பிளான் இப்ப பண்ணுங்கோ, இப்ப செய்யுங்கோ. 10 நாள் பள்ளி உள்ளுக்கு வெளியே போறல, 10 நாள் பள்ளி உள்ளுக்கு புற கண்டுதான் வெளியே போறது. ஆனுவல் லீவை இப்பே அதுக்கு சேவ் பண்ணுங்கோ, இப்பே அப்ளை பண்ணுங்கோ. நான் இஅ்திகாஃபுக்கு போக போறேன், எனக்கு அனுமதி லீவு வேணும், நான் இத்தனை 10 நாள் 11 நாள் எனக்கு பெருநாள், எனக்கு அடுத்த நாளைக்கு வேலைக்கு வாரேன், பெருநாளும் இந்த 10 நாளும் வீட்டிலே கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு லீவ் எடுத்து இப்ப இந்த அப்ளை பண்ணி அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு இஅ்திகாஃபுடைய அமலிக்க பாருங்க. ஜகாத் இருக்குது, சதகா இருக்குது, குர்ஆனுடைய திலாவத் இருக்குது, குடும்பத்தை சேர்ந்து வாழ்றது இருக்குது. இந்த விடயங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல பேசுவோம். ரமலான் எப்படி வரவேற்கணும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க அனைவர்களுக்கும் ஆஃபியத்தான ஆரோக்கியமான பரக்கத்தான ரமலான் நசீபாக்குவானாக. யார் யாரெல்லாம் சிறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வைத்திய சாலையில் நோயாளிகள் இருக்கிறார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுக்கு ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. For more lectures, visit slhub.com.